மகான் துளசிதாஸ். மூன்றாம் பகுதி. ஆத்மாராமிற்கு சகோதரி முறை உறவிலிருந்த சுனியா என்கிற அந்த முதிர்கன்னி ராம்போலாவை வளர்ப்பது குறித்து முதலில் மிகவும் தயக்கம் காட்டினாள். ஆனால் ஆத்மாராம் அளித்த கணிசமான பொருளுதவி அவள் மனதை மாற்றியது. அன்றியும் தனது வயதான காலத்தில் தான் இந்த ராம்போலாவின் நிழலில் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்கிற எண்ணமும் சேர்ந்து கொண்டதில் அவள் தற்சமயம் அவனை வளர்க்க சம்மதித்தாள். குழந்தை கைமாறியது. தனக்கும் தன் மனைவிக்கும் இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்கிற நிம்மதியோடு இல்லம் திரும்பினார் ஆத்மாராம் துபே. ஆனால் அந்த நிம்மதி வெகு தினங்களுக்கு நீடிக்காமல் திடீரென நோய்வாய்ப்பட்ட ஹுல்சிபாய் அதிசீக்கிரமே இறையடி சேர்ந்தாள். தனிமையின் கோரப்பிடியில் தாங்கொண்ணாத துயரில் ஆழ்ந்த ஆத்மாராம் துபேயும் 2 மாதங்களில் அவளை பின்தொடர்ந்தார். எது எப்படியோ ஜோதிடர் கூறியவாறு ராம்போலாவை பெற்றோர்களிடமிருந்து பிரித்து வைத்த போதிலும் அவர்கள் விதி அவர்களை அழைத்து சென்று விட்டது. இங்கே ராம்போலா சுனியாவின் ஆதரவில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் கடந்தன. தம்மை போன்ற புத்தி சாதுரியம் இல்லாதிருந்த ராம்போலாவை மற்ற குழந்தைகளும் நிராகரித்தன. அதனால் ராம்போலாவின் பெரும்பாலான பொழுதுகள் சுனியாவுடனே சுருங்கி போயின. அவளது சேலை முந்தானையை பிடித்து கொண்டே அவனது பால்ய பிராயமானது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சுனியா அளித்து வந்த ஆதரவிற்கும் ஒரு தடை வந்து சேர்ந்தது. நீர் கொணர யமுனைக்கு சென்ற சுனியா திடீர் வெள்ளப்பெருக்கில் அகப்பட்டு மீள முடியாமல் தன் உயிரை விட ராம்போலா அனாதையானான். தனக்கு இதுவரை ஆதரவு அளித்து வந்தவளின் மரணத்தை கூட உணர முடியாத நிலையில் இருந்த அவனது ஸ்திதியை கண்டு அருகில் வசித்தவர்கள் எல்லோரும் அனுதாபம் கொண்டனரே தவிர யாரும் அவனை பாதுகாக்க முன்வரவில்லை. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது போல் சுனியா வசித்து வந்த இல்லத்தின் அருகே இருந்த ஹனுமன் ஆலயம் ராம்போலாவிற்கு அடைக்கலம் தந்தது. அக்கோவில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் வேளாவேளைக்கு அளித்த பிரசாதத்தில் ராம்போலாவின் ஜீவனம் நடக்கத் தொடங்கியது. மீதி பொழுதுகளில் சுனியாவின் இல்லத்திலேயே அவன் தங்க வைக்கப்பட்டான். ஏறக்குறைய 2 வருட காலத்திற்கு எந்தவிதமான சலனங்களும் இல்லாமல் ராம்போலாவின் வாழ்க்கை இப்படியே கழிந்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் ராமன் வாழ்ந்த சித்திரகூட பகுதிகளை தரிசனம் செய்வதற்காக அயோத்தியிலிருந்து சுவாமி நரஹரிதாஸ் என்பவர் வருகை தரவும் ராம்போலா தங்கியிருந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவரை தமது கிராமத்திற்கு வரவழைத்து அனுமன் கோவிலில் அவரது கரங்களால் ஒரு புஷ்ப யாகம் நடத்த தீர்மானித்தனர். சுவாமி நரஹரிதாசும் அதற்கு தமது சம்மதத்தை தெரிவிக்க அவரை வரவேற்பதற்கான முன்னேற்பாடுகளை மொத்த கிராமமும் முனைந்து ஏற்றுக்கொண்டது. அதன் முதல் கட்டமாக ராம்போலாவிற்கு அனுமன் கோயிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டு அவன் அவனது வீட்டிலேயே முழு நேரமும் தங்க வைக்கப்பட்டான். அப்படி தங்க வைக்கப்பட்டவனுக்கு ஆகாரம் அளிக்க வேண்டும் என்பது வேலை பளுவில் அனைவருக்கும் மறந்தும் போய்விட்டது. அதன் விளைவாய் தனக்கு பசி என்று கேட்டு உண்ணத் தெரியாத ராம்போலா வீட்டின் மூலையிலேயே சுருண்டு படுத்திருக்கும்படி ஆயிற்று. குறித்த நாளில் கிராமத்திற்கு வருகை தந்தார் சுவாமி நரஹரிதாஸ். அவருக்கு பூரண கும்ப மரியாதைகள் அளிக்கப்பட்ட பின் அவரை நேரே அனுமன் ஆலயத்திற்கு அனைவரும் மேள தாளத்துடன் அழைத்து வந்தனர். ஆலயத்தின் வாசல் வரை வந்த சுவாமி நரஹரிதாஸ் திடீரென கோவிலுக்குள் நுழைய மறுத்து தாம் வந்த வழியே திரும்ப எத்தனிக்க மொத்த கிராமமும் அதிர்ந்து நின்றது. 3ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.